அதாவது மக்களுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போறோம். அது மண்டே மிராக்கிள்னு வச்சுக்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பக்கம் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க, ஒரு இதில் அதிமுகன்றாங்க, ஒரு இதில் இப்போ லாஸ்ட்டாக தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து தலை சுத்துது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அநேகமாக இதே மனநிலையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் தாவேகான்னு சொல்கிறாங்க, விசில்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறோம். இது வரைக்கும் பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுருந்தவங்க கூட விஜய்க்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மீறிய ஒரு கருத்து கணிப்புன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மண்டே மிராக்கிள் தான் இது. இதற்குள் வந்து இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை அவங்க எடுத்துட்டாங்களேன்னு அசருகிற அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் எடுக்க போறாரு. கட்டாயமா தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியா விஜயனுடைய கட்சி வரும். இன்னொரு பக்கம் வந்து வேட்பாளர் எல்லாருமே வந்துட்டு நீங்க ஜெயிச்சோட நேரா பனையூருக்கு வந்துருங்கன்னு சொல்றது. இனிமே வந்து நாம கவனமா இருக்கணும்னு தான் அவர் வந்த உடனே எல்லார்ட்டையும் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வேலையை அவர் செய்கிறாரு. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்னு தான் இந்த வேட்பாளர்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஒரு தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கன்னு வேட்பாளருக்கு மட்டுமே ஒரு தனி நம்பர். அந்த நம்பர் வேற யாருக்கும் தரல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது எக்ஸிட் போல்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே ஒரு 2-3 போல் வரும், நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் இவங்க தான் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரு 7-8 வந்திருக்குது. வர்றது எல்லாம் ஒரு கதையை சொல்லுது. ஒரு பக்கம் வந்துட்டு சொல்றாங்க தொங்கு சட்டசபைன்றாங்க, ஒரு பக்கம் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க, ஒரு இதில் அதிமுகன்றாங்க, ஒரு இதில் இப்போ லாஸ்ட்டாக தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது இதெல்லாம்? ஆக்சுவலாக வந்து தலை சுத்துது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அநேகமாக இதே மனநிலையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கருத்து கணிப்பு வெளியில் அந்த எக்ஸிட் போல்ங்கிறத வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 4-5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது. எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எக்ஸிட் போல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒரு 7-8 பேர் இது வரைக்கும் தேர்தல் கணிப்பு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எதை நம்புறது? சின்னம்மா கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், சின்னம்மா கூட ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படியா? ஆமாம், அது ஒரு கருத்து கிடையாது. இல்லை, அது ஜெயா டிவியில் மட்டும் சொல்லுவாங்க, வேற டிவியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா மக்களை வந்து கிட்டத்தட்ட குழப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், பல பேர் வந்து சொல்கிறது என்னென்னா எங்கே போனாலும் தாவேகான்னு சொல்கிறாங்க, விசில்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய உறவினர்கள் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இது வரைக்கும் பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த தடவை போட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. யாருக்கு போட்டிருக்க சொல்லு அப்படின்னா விஜய்க்கு தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தயங்கி சில பேர் வந்து ரொம்ப தயக்கம் இல்லாமல் அதை சொல்கிறாங்க. இது வந்து எங்கே போய் நிறுத்த போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் மீறிய ஒரு கருத்து கணிப்புன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது மக்களுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். அது மண்டே மிராக்கிள்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, மண்டே மிராக்கிள் தான் இது. ஒரேடியாக ஒரு ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நான் நம்பலை. ஆனால் ஒரு புது கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்தில், அவங்க கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆனாலும் கூட ரொம்ப பரபரப்பான பிரச்சாரங்கிறது ஒரு 3-4 மாதம்தான். இதற்குள் வந்து இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை அவங்க எடுத்துட்டாங்களேன்னு அசருகிற அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் எடுக்க போகிறாரு. சொல்ல முடியாது, ஒரு 40-50 சீட்டுகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த விஷம் ஏறுற மாதிரி தான் ஏறுது. விஜய் பற்றிய கணிப்பு இருக்குல்ல, இப்போ முதல்ல 1 சீட்டு 2 சீட்டு வாங்குவாருன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே தேர்தலை நெருங்கும் போது ஒரு சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 10க்குள்ளே வருவார் அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. அப்புறம் அந்த ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு ஒரு 15 சீட்டு வந்துடுவார் போல இருக்கப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 25 ஆச்சு, 30 ஆச்சு, இப்போ வந்து 40ங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தான் இந்த விஷம் அப்படியே ஏறும் இல்லை.
இது விஷமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அது எதிர்காலத்துல விஷம்ங்கிறது டேர்மா சொல்றீங்க, அது வேற மாதிரி புரிஞ்சுக்க போறோம். ஆமாமா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு புதிய தலைவராக, மக்கள் விரும்புகிற ஒரு தலைவராக வந்துட்டார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய ஊர்களில் பெண்கள் ஓட்டை தான் அவர் வந்து கபலீகரம் பண்ணியிருக்கிறார். அது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள், அது இல்லாமல் திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளில் கணிசமாக கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த குடும்பம் திமுக குடும்பம், இந்த குடும்பம் அதிமுக குடும்பம்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் வந்து விஜயின் வரவு உடைச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வரப்போகிறாரு. இப்போ இங்கே ஒரு பெரிய கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, பிஜேபி பல வழிகளில் உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அவங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டாக விஜயை பிடிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க இணைந்து செயல்படலைன்னா கூட அடுத்த தேர்தலில் கட்டாயமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்லிங்க் இருக்குது அப்படின்லாம் இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படி ஒரு முடிவை எதிர்காலத்தில் கூட விஜய் எடுக்காமல் இருந்தாருன்னா இந்த தமிழக அரசியலில் இன்னொரு 50 வருஷம் அவர் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி அவருடைய கட்சி ட்ராவல் பண்ணலான்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு மக்கள் உங்களை சந்தேகப்படாமல் நம்பணும். ஓகே, அப்படி ஒரு அரசியலை எதிர்காலத்தில் அவர் முன்னெடுக்கணும். இன்னைக்கு முதல் தேர்தலே அவருக்கு இவ்வளவு வாக்கு வங்கி வரும்னு எல்லாரும் பேசுனது உண்மையாயிருச்சுன்னா கட்டாயமாக தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக விஜயனுடைய கட்சி வரும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அவர் கிங்காக இருப்பாரா, கிங் மேக்கராக இருப்பாரா, இல்லை தொங்கு சட்டசபை அந்த ரேஞ்சில் வந்துருமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து வேட்பாளர் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சோட நேராக பனையூருக்கு வந்துருங்கன்னு சொல்றது, வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்குறது, ஆக்சுவலி இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன் அந்த அளவுக்கு பயப்படுறாங்க? இல்லைங்க, இன்னைக்கு அந்த குதிரை பேரம்ங்கிறது வந்து எல்லா இழுபறி காலங்கள்லையும் இங்கே நடக்கும். நான் வந்து சேவல் புறா காலத்துலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த எம்எல்ஏக்களை வந்து பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வெளி மாநிலங்களுக்கு ஓடுறது, அல்லது ஒரு கூவத்தூர் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான கேளிக்கைகள்லாம் கொடுத்து கணக்கில் அடங்காத பணத்தை கொடுத்து அவங்கள தன் பக்கம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய்க்கு நல்ல வேலையாக எடப்பாடி வேட்பாளர் வந்து நிறம் மாறினார். அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நிறம் மாறினார். நான் வந்து ஆர்கேன்னு ஒரு ரிப்போர்ட்டர், அவர் வந்து பல சேனல்களில் ரொம்ப அழகாக பேசுவார், ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 234 தொகுதியிலையும் அவர் முதல்ல வேட்பாளர் நிறுத்துறாரா பாருங்கன்னாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்திட்டாரு, ஒருத்தர் வந்து மாறிட்டார். அப்புறம் நிறுத்தின பிறகு என்ன சொல்கிறாரு, இதில் எத்தனை பேர் வந்து கடைசி நேரத்தில் பின்வாங்க போகிறாங்க பாருங்க, எதிர்கட்சிகள் வந்து எப்படி இவங்களை வந்து அண்டர்டேக் பண்ண போகுது பாருங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக அவர் சொன்னது என்னன்னா, விஜய் வந்து இதில் வெற்றி அடைஞ்சிட்டாருங்க, நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவர் வந்து முறியடிச்சிட்டாரு, 233 பேரும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க விஜய்க்குனால அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காள் அந்த வேட்பாளர்களை விலை பேசுவது அல்லது செயல்பட விடாமல் வச்சிருப்பதுங்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸியாக நடக்குது. எல்லாமே பணம் தானேங்க. ஒரு மிதமிஞ்சிய பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ணனாவது ஒன்றாவதுன்னு ஓடி போகிற கும்பலும் இங்கே இருக்குது தானே. ஆனால் அதை மீறி இங்கே வந்து நின்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 233 வேட்பாளர்களும் ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க. எடப்பாடி வேட்பாளர் மட்டும் ஏமாத்திட்டாரு. அதை வந்து விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்து நாம் கவனமாக இருக்கணும்னு தான் அவர் வந்தவுடனே எல்லார்ட்டையும் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினது. இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்லாம் பல பேர் சொன்னால் கூட அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வேலையை அவர் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறீர்களோ வெற்றி பெற்ற அடுத்த நிமிஷம் நீங்கள் இங்கே வந்துடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதற்குள் என்ன நடக்கும்னு தெரியாது. ஓகே, ஏன்னா இப்போ இந்த அன்னைக்கு மத்தியானம் எப்படியும் ஒரு 2 மணிக்கெல்லாம் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, யாராருக்கு எவ்வளோங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் இந்த வேட்பாளர்களை காப்பாற்றுவதுங்கிறது பெரும்பாடு. அங்கேருந்து அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. ஓகே, இந்த நான் இப்போ ஒரு பெரும்பான்மையான முன்னாடி நடக்கிற சாதாரண விஷயம் மாதிரியே ரொம்ப சாதாரணமாகி போச்சுங்க. இப்போ நார்த்துலலாம் இன்னும் அது பலமாக இருக்குது. இங்கே நம்ம ஊரில் வந்து ஏதோ ஓரளவுக்கு எத்திக்ஸோட வாழுற மக்களாக நாம் இருக்கோம். இருந்தாலும் இங்கே வந்து பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ செலுத்தி அடியாட்களை வச்சு தூக்கிட்டு போகிறதெல்லாம் நடக்கும். அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்னு தான் இந்த வேட்பாளர்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஒரு தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கன்னு வேட்பாளருக்கு மட்டுமே ஒரு தனி நம்பர், அந்த நம்பர் வேறு யாருக்கும் தரல. இப்போ அதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தலைமையில் ரொம்ப முக்கியமான ஒரு 4 பேரில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. அது விஜயோ ஆதவர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபோனை எடுக்கணும். அவங்க அவருடைய பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக செயலில் இறங்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்.
அப்போ எந்த அளவுக்கு அவங்க இதை பதட்டத்தோட பார்க்குறாங்கன்னு பாருங்க. ஓகே, இங்கே வந்து என்ன வேணாலும் நடக்கும். அப்போ நம்ம வேட்பாளர்களை முதல்ல நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பர்சனல் நம்பரே கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. ஓகே. அப்போ நானுமே வந்து பார்ப்பேன் வந்து மக்களை, ரிசல்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் சொல்றாங்க. அவர் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரா? ரிசல்ட் என்ன? ஒரு தலைவர் மக்களை பார்ப்பதுங்கிறது கட்டாயம். அதை வந்து அவர் சொல்றாரோ சொல்லலையோ அது பார்க்கணுங்கிறது தான் விதி. அது வரணும். அவர் இப்போ இந்த தேர்தலிலே அவர் வந்து பல தொகுதிகளுக்கு போக முடியாமல் போனதுக்கு எஸ்ஓபி ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. கரூர் சம்பவம் மனதளவில் அவருக்கு பெரிய துயரத்தை கொடுத்துச்சு. எங்கே போனாலும் ஒரு பயத்தோடய அந்த கூட்டத்தை அணுக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே அவர் பார்வை எல்லாமே அந்த ஐயோ என்ன நடக்குமோங்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கவனிச்சு திருப்பூர்லேயே பார்த்தோம். நீங்கள் இல்லை நீங்கள் அந்த இதை விட்டுருங்க. ஓகே, இப்போ கேம்பெயின் போனாங்க சென்னையில். இந்த சென்னையில் வந்த கூட்டத்தையே அவர் வந்து பதட்டத்தோட தான் பார்த்தாரு. கோவப்பட்டு கத்துனதெல்லாம் நடந்துச்சு. நடந்துச்சு. ஏன் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு ஓடினாருன்னு பல பேர் கிண்டல் அடிச்சாங்க. கண்டிப்பா இதுதான் காரணம். நீங்க இருட்டின பிறகு இந்த கூட்டத்தை வச்சிருந்தீங்கன்னா அது என்ன நடக்கும் அந்த இருட்டிலங்கிறதே தெரியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இதை தொடர முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். மற்றவர்கள் அதை பெருசாக புரிஞ்சிக்கல, பயங்கரமாக அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அவர் நினைச்ச மாதிரி அந்த முதலமைச்சர் சீட்டு அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா கூட அவர் வந்து ரொம்ப பாதுகாப்போட மக்களை சந்திச்சிடலாம். ஒருவேளை கிடைக்கலங்க, ஏதோ ஒரு 40 சீட்டு வராரு, 30 சீட்டு வராரு, அல்லது அவர் தயவில் தான் இங்கே ஆட்சின்னு வருதுன்னெலாம் வச்சுக்கிங்களேன். அப்போ இன்னும் வந்து ஒரு மக்களை போய் சந்திப்பதற்கான ஒரு காலம் அவருக்கு இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ண போகிறார்? மக்களை சந்திப்பது தானே முதல் வேலையாக இருக்கணும். அப்போ தொடர்ந்து அந்த வேலையை அவருக்கு பார்த்தாருன்னா அடுத்த தேர்தலுக்கு அது வந்து வசதியாக இருக்கும். ஓகே. ஆனால் ஜோதிடர் ஒருத்தருடைய பேர் வந்து 2 நாளாக அடிபட்டே வருது. விஜயோட காருக்கு பின்னாடி தான் உக்காந்துருக்கிறாரு. திருச்செந்தூர் கோயில் போனதா இருக்கட்டும், ஷிரடி பாய் சாய்பாபா, இப்போ அடுத்து வேளாங்கண்ணிக்கு போகிறதா சொல்கிறாங்க, நாகூர் தர்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் சொல்படி தான் நடக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. அவருடைய கணிப்புகளை பற்றியும் வந்து சொல்கிறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு இருந்திருந்தாரு, அந்த மாதிரி அதையும் சொல்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஜோசியத்தை நம்புறாரு விஜய்? இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இங்கே இருக்குது. அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஜோதிடர் சொல்வது படி தான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. பட் விஜய் பண்ணும்பொழுது அது எல்லாருக்கும் ஒரு உறுத்தலாக இருக்குது. இப்போ பேசிக்கலாக அவர் வந்து கிறிஸ்தவராக இருக்காரு. அவங்க வந்து பெருசாக ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. இவர் ஏன் அவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு வருது. ஆனாலும் இப்போ அவர் ஏற்கனவே வந்து ஒரு கடலூர் ஜோதிடரை நம்பிட்டு இருந்தார். அப்புறம் இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு அவர் வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு இப்போ வேற ஒருத்தரை கூட வச்சிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர், அங்கிருந்து விரட்டப்பட்டவர், அங்கிருந்து அவர் வெளியேறல, அவர் அங்கிருந்து விரட்டப்பட்டவர். அவருக்கு அவங்க ஸ்டைலில் பல தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து அவர் தப்பிச்சு சிங்கப்பூர் போய் அங்கே இருந்துட்டு அந்த அம்மா இறந்த பிறகுதான் அவர் இங்கேயே வராரு. ஆனால் இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல சார்? வேற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவங்க இல்லை வேற கட்சியிலேருந்து வெளியாகும் போது ஒரு பிரச்சனையோடு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம கட்சியை நம்பி வர்றவங்கள நம்ம உள்ள அரவணைச்சிக்கணுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இப்போ இவர் வந்து ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி விஜய் குறித்து சொன்னதெல்லாம் இருக்குது. இப்போ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் சொன்னதெல்லாம் நடக்குது. அப்போ இவர் ஒருத்தான ஜோதிடராக இருப்பார் போல இருக்குன்னா அவரை உள்ளே கொண்டு வராங்க. அந்த ஆலோசனையோடு நிறுத்திக்கிட்டா ஓகே. அதை தாண்டி அவர் சொல்கிறது எல்லாமே கண்கூடா நம்ம கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போனாருன்னா கஷ்டம். அப்போ எது தேவை, அவரை எந்த லிமிட்டில் வைக்கணுங்கிற அளவு ஒன்று இருக்குது. அதோட வச்சுட்டாருன்னா ஓகே தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தர் மஞ்சள் துண்டு போட்டு உட்காந்துருக்கிறாரு. அவரு தான் அந்த ஜோதிடர்லாம் அம்பு குறியீட்டெல்லாம் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவருடைய பார்க்க அப்படிதான் இருக்காரு, ஒரே மாதிரி இருக்காரு. 2 பேருக்கும் மீச இல்லை, அதனால அவரு தான் அப்படின்ட்டாங்க. என்னன்னா அவருடைய குடும்பத்தோட போறாரு, மனைவி குழந்தையோட மகளோட போறாரு. அதை லாங் ஷாட்ல பார்த்துட்டு திரிஷா அம்மான்ட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்மாங்கல்ல, அந்த மாதிரி விஜயை பார்க்கும்போது இவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்துட்டே இருக்கு. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம் அவர்ன்ட்டு இஷ்டத்துக்கு திட்டுறாங்க. ஸோ அப்படி தான் இதெல்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த முறை அந்த ஜோதிடர் கூடவே போனதாலாம் நமக்கு தெரியல. ஓகே, இப்போ திமுக அதிமுக வாக்குகளை பிரிச்சிருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் விஜய் பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே அந்த லிஸ்ட்லேயே வரலையே சார்? இல்லை, அவங்க நீண்ட காலமாகவே அப்படி தானுங்க இருக்காங்க. போன முறை 8.5% வாக்கு வாங்கினது வந்து விஜய் கட்சியினர், விஜயினுடைய ரசிகர்களால் வாங்கப்பட்ட ஓட்டு. அது ஒருவேளை அப்போவே அவர் வந்து இந்த விஜய் குறித்து அவரும் சாட்டை துருமுருகனும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கே அவங்க 5% அவங்க தாண்டி இருக்க போகிறதில்ல. அதில் இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கள் தலைவரை நீங்கள் தொடர்ந்து அசிங்கமாக திட்டுறீங்க,
நீங்கள் ஒரு அரசியலை இங்கே முன்னெடுக்கும் போது அந்த அரசியலை பேசுகிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்களை திட்டுறதே வேலையை வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு உங்களை ஆதரிக்கணும்னு சொல்லி இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. அது இந்த தேர்தலில் வெளிப்பட தான் போகுது கட்டாயமாக. அதனால தான் இப்போ இந்த கருத்து கணிப்புகளில் எங்கேயுமே அவங்க ஒரு ப்ராமினெண்ட்டான இடத்துக்கு வரல. ஓகே, இப்போ சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏவோட விஜயும் உள்ள எம்எல்ஏவாக போகிறாரு அப்படின்னா அந்த குரல் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து எதிர்கட்சியாக வந்து அதிமுக இருக்காங்க. அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலுமே விஜய் பற்றின செய்திகள் தான் இங்கே பெருசாக போகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பார்க்குற விதமே மாறிடுமா? சட்டசபைகளை விஜய் போகிறாரு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த பல கருத்து கணிப்பாளர்கள் சொல்கிறது என்னென்னா பல தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு தாவேகா வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எதிர்கட்சி தலைவராக விஜயை கூட வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து எடப்பாடியை பின்னாடி தள்ளிட்டு இந்த கட்சி முன்னாடி வருதுன்னு வச்சுங்க அதிமுகவை. ஸோ அப்படி ஒரு துரதிருஷ்ட நிலைமை கூட இங்கே வருவதற்கு சொல்ல முடியாது. எல்லாமே அந்த 4ஆம் தேதி பிறகுதான் நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு முறை வந்தால் இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சட்டமன்றத்தில். இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்துக்கே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வராரு. அப்படி வராமல் தினந்தோறும் சட்டமன்றத்துக்கு போகணும், அங்கே பேசணும். அதை ஒரு பயிற்சி கிழமை கூட அவர் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை, ஒரு ஸ்பான்டேனியஸாக எதையுமே அவரால் முன்னெடுக்க முடியல. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரு, அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது அங்கே அவங்க பேசுகிறது, இவர் சொல்கிற பதில், அது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பயிற்சியாக மாறும். அதற்கெல்லாம் பயப்படாமல் அவர் வந்து தைரியமாக உள்ளே போகணும், அங்கே நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக. இப்போ விஜய்க்கு ஆதரவாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினாங்க, யூடியூபர்ஸ் பேசினாங்க, நிறைய சினிமா ஆக்டர்ஸ் வந்து பேசினாங்க. இவங்க அடுத்து என்ன ஆகும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஜெயெல்லாம் வீடியோவாகவே பேசியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நடிகர்கள் எப்போவுமே டக்குன்னு ஒரு ஆதரவாக வரமாட்டாங்க, எந்த கட்சிக்கோ இதுக்கோ வரமாட்டாங்க. ஆனால் அந்த விடிவி கணேஷ் உட்பட, ராஜு உட்பட நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு, ஏன்னா அது மீம்ஸ்லாம் போட்டு இல்லை அப்படியெல்லாம் பழி வாங்கும் போக்கு இங்கே இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னொன்று வந்து இவங்க பெரிய இப்போ சூர்யா மாதிரியோ அந்த உயரத்தில் அளவுக்கு இவங்க யாருமே அப்படி இல்லை. நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சி இவங்களை நீங்கள் எந்த விதத்திலும் பழி வாங்க முடியாது. ஏன்னா இவங்க அந்த மார்க்கெட்டில் அவ்வளோ உயரத்தில் இருந்தால் தான் அவங்களுடைய படங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல இவங்க இல்லைல்ல. இன்னொன்று வந்து என் துறையை சார்ந்த ஒருத்தர் வராரு, நான் அவர் பின்னாடி நிற்கலைன்னா நான் எப்படி சரியானவனாக இருக்க முடியுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும்ல. அப்போ நாளைக்கு யாராவது இந்த கேள்வி கேட்டால் கூட என் துறையிலேருந்து வந்திருக்காருங்க, நான் நிற்காம யார் நிற்க முடியும்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் அந்த பழி வாங்குற போக்கெல்லாம் இருக்காதுன்னு தான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக சார், நல்லதே நடக்கட்டும். நன்றி. நன்றி.